மக்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கனில் 3 சாஸை ஊற்றி கேப்சிகம் வெங்காயம்லாம் போட்டு சில்லி சிக்கன் தான் செய்ய போகிறோம். நம்ம நண்பர்களுக்கும் செஞ்சு கொடுக்க போகிறோம். நான் தான் செய்ய போகிறேன், நீங்கள் சும்மா தான் நிற்க வரீங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொல்லலாம். போன வீடியோவில் கமெண்ட் பண்ண உங்களோட பேர். போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்த நபரோட பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய். செக்ரட்டரி ஹார்ட் காலேஜில் உள்ள பசங்களுக்குலாம் ஹாய் சொல்ல சொன்னார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய். சஞ்சய்க்கும் ஹாய் ப்ரோ. கனகி ஃப்ரம் மலேசியா ஹாய் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர். பட்டுக்கோட்டையிலேருந்து ரமா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர். தாராபுரத்துலேருந்து பிரவீன் குமார் ப்ரோ ஹாய் ப்ரோ. மன்னார்குடியிலேருந்து பிரவீன் ப்ரோ ஹாய் ப்ரோ. மனோஜ் ப்ரோ, நிவேதா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர். ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர். எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஹாய். நம்ம நண்பர் ஜெயமுருகன் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 வீடியோ வர்றதில்ல. கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோலாம் வந்துடுவார். இப்போ அதனால தான் நம்ம இந்த சின்ன பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் சமைக்க முடியல. 2 சில்லி சிக்கனுக்கு தேவையான சிக்கனை வந்து போட்டாச்சு. இப்போ இதில் மசாலா ரெடி பண்ணி ஊற வைப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் கரெக்டாக பண்ணும். 1 2 3. என்ன மாவுன்னு சொல்லு? கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் என்ன மாவு? மேலே வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சூப்பர். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அப்போ என்ன லெமனு. இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதே சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது. விழுது கரெக்டாக தான் விழுது. அதுமா பார்த்துங்க ப்ரோ. நல்லா ப்ரோ கரெக்டாக பண்ணும் ப்ரோ. அளவெல்லாம் கரெக்ட். எவ்வளோ போடணும் இப்போ எவ்வளோ போட்டிருக்கோம்? உப்பு போடுங்க. சொல்லு, கரெக்டாக சொல்லு. செஃப்பெல்லாம் எடுத்துக்க பேசக்கூடாது. ஒருத்தன் பேசி இந்த மாதிரி அனுப்பி விட்டீங்க. இந்த உப்பு போடுங்க, நீங்களே போடுங்க, அளவு பார்த்து போடுங்க. நம்ம நண்பரோட ஃபோட்டோ போட்டிருக்கு. முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிடுவோம். நம்ம ட்ரைனிங் தான். உப்பு நீங்களே போடுங்க. நான் ரொம்ப வீடியோவில் வந்து வருங்கால சங்கதி விட்டு கொடுக்கணும்டா. இதை பார்த்து வர பின்னாடி வரவங்க தெரிஞ்சுக்கோங்க. பண்ணிஞ்சிடும் அப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நம்ம மிக்ஸ் பண்ணுற கேப்லாம் அவங்க அடுப்பு ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். அது மாதிரி விரவு எடுத்துகிட்டு அடுப்புக்கு கல்லெல்லாம் எடுக்க போயிருக்காங்க. அந்த கொள்ளைக்கு வந்து ரொம்ப நாளாகுது தேடிட்டு இருக்காங்க எல்லாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும். சில்லி சிக்கனுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து வறுத்து எடுத்துக்கணும். நாங்கள் போட்ட மசாலாலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மசாலா போட்டு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வறுக்க வேண்டியதான். பொரிக்கணும். ஆமாம் ஜூனியர் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா சூடாகிட்டு நம்ம மசாலா சேர்த்து வச்சு சிக்கன் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளால தான் பாருங்க, நம்ம வீடியோக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குற வாட்ச் பண்ணுற ஒரு ஆள். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்றீ. கமெண்ட்ல மட்டும் ஹாய் வருது. கமெண்ட் என்ன சொன்னேன்னு எங்கள் லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணி என்ன பண்ண தெரியாது. நம்ம பசங்க அங்கே வந்து சிக்கன் பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம காய்கறியெல்லாம் நறுக்கிறோம், வெங்காயம் கேப்சிகம்லாம். நானும் எங்கள் தங்கச்சி வந்துட்டோம். இங்கே எங்கள் சப்ஸ்கிரைபர் என் தங்கச்சி தான், வேறு யாரும் இல்லை. இன்னொன்று தான் எடுத்து போடணும். இங்கே எடுத்து அந்த புட்டை போய் போடுறது. இருக்கியா அடிப்பான் ஆரி அடிப்பானாடி வயிற்றுல ஊற்றுவியா? வரட்டும். தூக்கி போட்டானா? சில்லி சிக்கனுக்கு தேவையான ஆனியனும் கேப்சிகமும் கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இஞ்சியும் பொண்ணு குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கோம், அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். மொத்தமாக எடுத்து சேர்த்துக்க வேண்டியது. இந்த உட்கார்ந்த பல்லுங்க ஒன்றை திருட்டிட்டானா? 2023ல விழுந்து வருஷம் இருக்கு. சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸை போட்டுக்கலாம். அசிஸ்டன்ட் சப்ஸ்கிரைபர் இப்போ அவங்க நம்ம சேனலில் சேர்ந்துட்டாங்க. ஜூனியர் ஜெயமுருகனோட இடத்த ஃபில் பண்ணிடலாம். அவன் வேணாம். ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியோட கரைச்சி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இது நல்லா இருக்கு. வறுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்குவோம். அற்புதமா சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி இந்த மலைக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். சப்பாத்தியோட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஆரி பஜ்ஜி சப்பாத்தி. இங்கே பாரு, கொஞ்சம் எடுத்துக்க. பச்சைல இருக்கிறத எடுத்துக்க. கறி கொஞ்சம் எடுத்துக்க. சரி அது டக்குனு எடுத்துக்க. எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட்டாக இருக்கா? அப்படி தான் சாப்பிடணும். பாருங்க கறியெல்லாம் வெந்திருக்கு. சாப்பிடு. எப்படி இருக்குது சாப்பாடு? சில்லி சிக்கன் நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்கிறீ டேஸ்ட்டு? ஆரியா எப்படின்னு சொல்லு. சாப்பிட்டுட்டு ஆரியா உன்னு சொல்லு. வாண்டனுக்கு தின்னுட்டு சொல்லு, வைக்கிறோம். டேஸ்ட்டாக நம்ம நண்பர்கள்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. எப்படி செஃப் சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கா? செஃப் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க. எல்லாம் சேர்ந்து சமைச்சோம். செஃப் எல்லாரும் சமைச்சா நீங்க வேற பொறுக்கி வச்சிருந்து அதான் வெளியே சொல்லாத. நம்ம குட்டி கேமரா பார்த்துக்க எல்லாத்தையும் சொல்லிவிடும். இங்கே பாரு, போன்லெஸ் ஆகிடு. இத்தனோண்டு பிஸ் எடுத்து அடிபட்டுரு. இதுதான் ஜெயமுருகன் வேணுங்கிறது. அப்படி எடு 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 சாப்பிடு. சில்லி சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டொமேட்டோ சாஸு இந்த சில்லி சாஸ் எல்லாம் அப்படியே ஊறி இருக்குது. சிக்கன் அப்படியே ஊறி. இங்கே பாரு, இதை எடுத்துக்க. இது போன்லெஸ், செம்ம சாஃப்டாக இருக்குது. எலும்பு இருக்காது, நல்லா இருக்கும். எனக்கு எலும்பு இருக்கதான் பிடிக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கும் போல இது. நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் தண்ணி வேற level. மாதிரி உட்காந்துருக்கேன். நம்ம பக்கத்தில் வந்து அழுதுட்டு இருக்கான். சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டான். பைத்தியக்காரன். ஒரு அடி இருக்குவா அப்புறம் மூடிட்டு உட்காருங்க. நீ என்னை எப்படிலாம் அடிக்கிறியோ அப்படிதான் உன் அண்ணனை போய் நான் அடிப்பேன். அது அப்பா அவங்கள வேணும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.